உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். இந்த ஏழரை நாட்டு சனி விலகி இந்த மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 7.5 ஆண்டுகளுக்கு முன்பு போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு நடந்தது என்ன என்பதை எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லேயோ அல்லது கமெண்ட்ஸ்லேயோ போட்டால் தானே தெரியும் நான் உங்களை எந்த அளவுக்கு வழிகாட்டுகிறேன் என்றும். இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி ஒரு மகர ராசி ஜெயக்குமார், அவர் ரொம்ப காலமாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து கடந்த 2.5 வருஷமாக பேசணுன்றது இன்றைக்கி தான் பேசினேன். காரணம், சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு புதிய ஒரு பரிணாம வளர்ச்சியை பெறுவதற்கு அவருடைய ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜர், அவருக்கு பிடித்த ஒரு ஜோதிடரை அவர் பார்க்க முடியும். இதுதானே விதி. ஏன்னா உலகங்களும் எவ்வளவோ அஸ்ட்ராலஜர் இருக்காங்கல்ல. அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ஒரு நல்ல புரிதல் இருக்குது. ஒரு வேளை வசிய ராசிங்கிறதுனாலையோ என்னவோ தெரியல. ஆக நான் எத்தனையோ மகரத்திற்கு அதி அற்புதமான வழிமுறைகளை எடுத்து சொல்லி அவர்களை வழிநடத்தி வந்ததில் பெருமை அடைகிறேன். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ புதிதாக ஒரு 300 பேர் வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு எப்படி வழி நடத்திட்டு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சென்ட் மை பிளேலிஸ்ட் அப்படின்னு என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655. இதுதான் ஆதி காலத்திலிருந்து யூடியூப் வீடியோ எல்லாம் இந்த ஒரே நம்பர் தான் இருக்கும். நான் தான் எடுப்பேன். அதை அழகாக அதில் நீங்கள் உங்கள் லக்னத்தையும் போடுங்க, அதையும் அனுப்புகிறேன். அதில் ஒரு 50 வீடியோ, இதில் ராசிக்கு ஒரு 50 வீடியோ, ஒரு 100 வீடியோவில் இந்த 7.5 நாட்டு சனி விலகி ஒரு 10%, ஒரு 10 வீடியோவாவது உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக நான் இருப்பேன்னா அது ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு 10 வீடியோ சார், ஒரே ஒரு வீடியோ நான் என்னை புரிந்து கொண்டேன், என்னை அறிந்து கொண்டேன், நன்கு தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்கன்னா அதுவே நமக்கு போதும். இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ புஸ்தகங்களை படித்ததுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வரணும், நான் உங்களை வாழ்த்தினேன். ஏன்னா எவ்வளோ உலகங்களும் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அவர்கள் கடந்த 7.5 ஆண்டுகளிலே என்னென்ன தவறுகள் நடந்தது சற்றே திரும்பி பாருங்கள். ஒரு டைரியை எடுங்கள், இந்த 2026 டைரியை எடுத்து அதில் எழுதுங்கள் செய்த தவறுகள். ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல பிரயாணிச்சிங்களா, ரொம்ப ரேர்லி ஒரு 10 to 15% ஒரே இடத்துல பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேலையாக இருக்கட்டும், வேலை செய்கிறதாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடாக இருக்கட்டும். ஆனால் பெரும்பான்மையான மகர ராசிக்காரர்கள் அடிக்கடி ஜம்ப் ஆகி ஒரே விஷயத்தை மிக தெளிவாக செஞ்சுருக்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், அவிட்டமாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல தொழில்களை செய்தீங்க, பல பிஸ்னஸ் பண்ணீங்க, பலதரப்பட்ட விஷயங்களுக்குள்ளார போனீங்க. அதில் உங்களுக்கு நிறைய அனுபவங்களும் நஷ்டங்களும் கிடைத்ததா இல்லையா? நல்லா சொல்லுங்கள். அதே மாதிரி எதையாவது ஒன்றை எடுத்து முடிப்பதற்குள் இன்னொன்றில் கால் வைப்பது, அது ஒரு 50% கடந்திருக்காது, இன்னொன்றில் கால் வைப்பது, இது மாதிரி போனீங்களா இல்லையா? அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொடுத்து விட்டு தன்னுடைய வேலையை முடிக்க முடியாமல் திணறினீங்களா இல்லையா? அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தீங்க, ஒரு கிங் மேக்கராக இருக்கீங்க, ஒரு தியாகத்தினுடைய மொத்த உருவமாக ஆணோ பெண்ணோ நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்தீங்க. அதுக்குண்டான முறையான வருமானத்தை, முறையான ஒரு தொகையை வாங்கினீங்களா இல்லையா? அப்போது சமய சந்தர்ப்பவாத சூழ்நிலை கைதியாக மாறினீங்களா இல்லையா? அதே மாதிரி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு, தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் என்று இருக்க முடியாமல் சமய சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு எங்கேயாவது டேக் டைவர்ஷன் என்று மாற்றி ஓட்டுற இன்டர்வியூக்கு போனால் பார்த்தீங்களா, டேக் டைவர்ஷனில் கொண்டு போய் திருப்பதியில் விட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரி நடந்ததா இல்லையா? இது எல்லாம் உங்களுடைய தகப்பனார் சனீஸ்வரன் உங்களுக்கு எடுத்து சொல்லி, இனி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கி நாம் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி நாளைய பொழுதை நல்ல பொழுதாக ஆக்குவதற்கு ஒரு விலையில்லாமல்
உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மூலமாகவே நான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? அப்போது நடந்த தவறுக்கு நானே பொறுப்பு என்று 108 தடவை எழுதுங்கள். 48 நாளைக்கு எழுதுங்க. இது ஒரு பரிகாரம். நடந்த தவறுக்கு நானே பொறுப்பு. யாரையுமே குறை சொல்லக்கூடாது, காலத்தை சொல்லக்கூடாது, நேரத்தை சொல்லக்கூடாது, அடுத்தவர்களை சொல்லக்கூடாது. எல்லாம் உங்களிடம் இருக்கிறது. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், என்னதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் அடாது தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடியவர்கள் இல்லையா? வெயில் அடித்தது அதனால தான் வெளியில் வர முடியல, மழை பெஞ்சது அதனால தான் இது பண்ணிவிட்டு இந்த காரண காரியங்கள் நோ ரீசன். இந்த ரீசன் அப்படிங்கிற வார்த்தையே மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு உருவாக்கும். இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு காரியத்தை தடை செய்வார்கள். இதெல்லாம் உங்களுடைய பலவீனங்கள். உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே நான் அழகாக வீடியோ போட்டிருக்கேன். புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் சென்மை பிடிஎஃப் உங்களை பற்றி நான் பேசின பழைய வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள் உட்காந்து. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், மகரம் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டேன் சார்னார். ஏன் சார்? இல்லை, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அங்கே சொல்லியிருக்கீங்க, உங்கள் வீடியோலாம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ யூடியூப்லாம் திறந்தோம்னா உடனே கோடி கோடியாய் மகர ராசிக்கு கொட்ட போகுதுங்கிறாங்க. அதுதான் இப்போ ஹைலைட்டாக போகுது. நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறதில்ல, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்க. அதானே சார் ஜோசியம்? ப்ராக்டிக்கலாக ஒரே இடத்துல 25 வருஷமாக ஒரே செல்ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல ஒரே ஏரியாவில் என்னுடைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களை முதலில் வாழ்வியல் என்றால் என்ன என்று அறிய வைத்து புரிய வைத்து அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி, நீங்கள் இந்த வீடியோ நிறைய பார்த்தீங்கனாலே, அதாவது உங்கள் மகர ராசி செய்யக்கூடாதவைன்னு இருக்கும். அதை பாருங்கள், செய்யாதீங்க. வெற்றிக்கான பெஸ்ட்டு 5 டிப்ஸ், 5 வகையான டிப்ஸு கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏங்க, நீங்கள் இந்த பிரெயின் ட்ரேசி புஸ்தகங்கள்லாம் படித்தீங்கன்னா அது அற்புதமாக இருக்கும். சாக்கு போக்குகளை விட்டுவிடுங்கள், அது நீங்கள் தான் படிக்கணும். முதல்ல ஒரு கும்பராசிக்காரர் அந்த புக்கை படிக்க வச்சு அவர் கலெக்டருக்கு வந்து குரூப் 1 பாஸ் பண்ணிட்டாரு. அவர் நண்பர்களுக்கு அந்த புக்கை வாங்கி கொடுத்து கலெக்டராகவே ஆகிட்டாங்க. ஐஏஎஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நான் வழி நடத்தினது தானே. ஆக உங்களுக்கான வீடியோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷாலிட்டி? ஒரு விஷயமும் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. முதல்ல கரெக்ஷன் தான், ரெனோவேஷன், க்ளீன். உங்கள் மைண்ட், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்கள், கடந்து வந்த பாதை, அதில் பட்ட அனுபவங்கள், அதில் பட்ட லாபம் நஷ்டங்கள், அதில் உள்ள அனுபவங்கள், நீங்கள் எத்தனை சந்திச்சிங்க, மனிதர்கள் எப்படி உருவம் பொருந்திய மனிதன் அவனுக்குள் இருக்கக்கூடிய மிருகங்களை அடையாளம் கண்டிங்களா இல்லையா? பசுத்தோல் போர்த்திய புலி யாருங்கிறது தெரிஞ்சிடுச்சா? நல்லா இணைக்க பேசி ஏமாத்தினாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சிங்களா? அப்போது உங்களுடைய அறிவுரைகள், அடுத்தவங்களுடைய அறிவுரைகளை கேட்காமல், பெற்றோர்கள் சொல்வதை கேட்காமல், அதே மாதிரி ஜோதிடம் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், ஜோதிடத்தை ஏளனம் செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு நான் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் நடந்தது சொன்னனே, அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி மர்மமான மனிதர்கள், மிகவும் மர்மமான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு காலகட்டத்திலுமே நீங்கள் எப்போதுமே ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்குங்க. இனி வெளிப்படையாக இருங்க. எது செஞ்சாலும் அதை வெளிப்படையாக பேசுங்க, வெளிப்படையாக சொல்லுங்கள், வெளிப்படையாக நடந்துக்குங்க. நடந்ததெல்லாம் பேப்பரில் எழுதுங்க. அது தவறுகள் எல்லாமே காரணத்தை கண்டுபிடிங்க. அது எல்லாத்துக்குமே நீங்கள் இனிமேல் பொறுப்பை ஏற்றுக்குங்க. எப்போதுமே எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க. கடனை அதிகமாக வாங்காதீங்க. கடன் வாங்கி அது பாட்டுக்கு அது உங்களுக்கு வந்து செயலிழக்கவே செஞ்சிடும். எந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா உங்கள் ராசி இருக்கக்கூடிய 12 ராசிகளில் மகரம் தான் காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த 10வது மகர ராசி காரியம் மாற்றக்கூடிய ராசி, காரியஸ்தானம் 10. அப்போது உங்கள்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்ன நான் தான் சொன்னேன்ல நிறைய பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு, அழகாக பிரேம். அவர் என்னன்னா ஒரு டோரு தயார் பண்ணக்கூடியது, டோர் கடை வச்சுருக்கிறாரு, டோர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போது A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறார். பந்தல் முதல் பந்தி வரைங்கிறார். எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்க, உங்கள் மகள் கல்யாணத்துக்கு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். அப்போ என்ன ஆகிடுது? 10 ராசிக்கு 10 காரியம் மாற்றக்கூடியது.
அப்போ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது இந்த 7.5 முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு செக்ஷனை தேர்ந்தெடுங்க. இல்லைனா வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு அழகாக ஒரு பேட்டர்ன் போட்டு தரேன். இந்த பேட்டர்னை பிடிச்சிக்கிட்டு அதில் சரியான நம்ம ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் லாபமானதாகவும் உங்களுக்கு அது ஈர்ப்புத்தன்மை உடையதாகவும் இருந்தது ஒரு உணவகமாக இருக்கட்டும். அந்த உணவகத்தை எப்படி பண்ணணும்னு நான் பேட்டர்ன் போட்டு தரேன். நீங்கள் ஒரு உணவகம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா நீங்கள் போய் பக்கவாக இருந்து அதை சரியானபடி அதை கரெக்டாக வழிநடத்தி கொடுப்பீங்க. உங்களுக்குன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய வேலைன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. அப்படி இல்லைன்னா பாதியிலே ஸ்டாப் ஆகிடுது. அல்லது உங்கள் நேரமோ என்னவோ தெரியல ஆரம்பித்து அது எதிர்காலம் ஒருத்தன் புதுசாக ஒரு கடையை வைக்கிறான். நீங்கள் என்ன தொழில் துவங்குறீங்களோ பக்கத்துலேயே அதே கடை வருது, காம்படிஷன் வருது. இதெல்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மகர ராசிக்காரர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள், ஆயிரக்கணக்கானவங்க இருப்பாங்க. அதனால் நல்லா இந்த கடந்த 7.5 வருஷத்தில் தரோவாக தெரிஞ்சிருப்பீங்க. 7.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை பாருங்கள். பார்த்த பிறகு அதில் என்னென்னலாம் சொன்னனோ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவை கம்பேர் பண்ணுங்கள். என்ன ப்ராக்டிக்கலாக போகணும். சும்மா எடுத்தோம் கழுத்தோன்னே உங்களுக்கு கோடி கோடியாக கொட்ட போகுது, பணமழையில் நினைய போகிறீங்கன்னா சும்மா தலைப்புகளை போட்டு நமக்கு பேச தெரியல. ப்ராக்டிக்கலாக ஜாதகத்தை எடுப்போம். என்ன தசாபுத்தி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ஒரு 20 to 40க்குள்ளார ராகு திசை. சரியா? ராகு மகர ராசிக்கு நல்ல ராஜயோகமான இடத்துல இருந்து திசை நடத்தி அதில் இந்த 7.5லையும் தப்பிச்சு வந்தவங்க வெகு சிலர் கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பீங்க. பலர் பேராசைக்குடைய ராகு திசையும் நடந்து அதுவும் தீய பாவகத்திலிருந்து 7.5 சனியும் நடந்து இந்த ராகு திசையில் நிறைய பணத்தை லாஸ் பண்ணவங்கள தான் பலர். சிலர் லாபத்தை சம்பாதிச்சிருக்கிறீங்க, பலர் பெரிய பாதாளங்கள் நஷ்டங்களில் விழுந்திருக்கிறீங்க. சரிங்களா? அடுத்தது திருவோணம். இப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 35 அந்த காலகட்டங்கள் ராகு. அதுக்கப்புறமா குரு திசை போயிட்டுருக்கும். சரிங்களா? இந்த குரு திசை, இந்த குரு ஒரு பாசிட்டிவான திசை. மகர ராசிக்கு குரு தான் பொதுவாக சுக்கிர திசை மாதிரி. சுக்கிரனுக்கு அடுத்தது குரு தான். அந்த தேவகுரு பிரகஸ்பதி நல்ல லக்கணமாக இருந்து ஒரு கும்ப லக்கணம் தன லாபாதிபதி, விருச்சிக லக்கணம் 5ஆம் பாவாதிபதி, கடக லக்கணம் பாக்கியாதிபதி. புரியுதுங்களா? இது மாதிரி அந்த குரு தசை உங்களுக்கு 7 நடந்ததுன்னா பெரிய பாதிப்பு இல்லை. அவர்களெல்லாம் பெருசாக பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவிட்டம் செவ்வாய் ஒரு 20 வயசுக்கு மேலே 36, 20, 35 குரு. அந்த 35 வயசுலேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு சனி. இப்போ சனி திசையும் நடந்து அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு சனியும் கெட்ட பாவகத்தில் இருந்து 7.5யும் நடக்கும் பொழுது தான் இவங்க ஏமாந்து போகிறாங்க, நிறைய நஷ்டமாகறாங்க, பலருக்கு எல்லாம் கொடுத்து கெடுத்துக்கிறாங்க, திரும்ப வாங்க முடியாமல் போயிடுறாங்க. சதா ஏதாவது ஒரு சிக்கலும் ஒரு பிரச்சனைகளும், வேலையில் போகிற உடக்கா மடியில் விழுந்த கதையாக ஏதோ ஒரு பிரச்சனைகளில் மாற்றுறது. அந்த சனி திசையும் நடந்து ராகு திசையும் நடந்து அந்த 7.5 நடந்த மகர ராசி சகோதர சகோதரிகள் சற்று சீர்தூக்கி பார்த்து நான் சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்து இனி எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யலாம்ங்கிற வீடியோவும் பார்த்துட்டு அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தை எடுங்க. அழகாக உங்களுக்கு தெளிவாக்குறேன். இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள். லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் 10ஆம் பாவக ரீதியாகவும் உங்களுடைய தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழிலுக்கு உண்டான கிரகம் எந்த அளவுக்கு ஷட்பலத்தில் வலிமை பெற்றிருக்கிறதை பார்த்து அந்த வலிமை பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவமான தொழில்களை நான் செலக்ட் பண்ணி தரேன். அதில் உங்களுக்கு எந்த தொழில் பிடிக்குதோ அதை ஆரம்பிங்க. புரியுதா? மாணவர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. கடந்த காலங்களில் அலட்சியமாக இருந்தீங்க, பெற்றோர் சொல் கேட்காமல் இருந்தீங்க, அரியர்ஸ் நிறையா வச்சிங்க, வாழ்க்கை விளையாட்டு போக்காக எடுத்தீங்க, அந்த உத்திராடம்லாம் எதுவுமே சீரியஸ்னஸ் இருக்காது, எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்தீங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நல்லா பொறுப்பாக ஆகணும், மாறணும். அதே மாதிரி அரியர்ஸ் உள்ளவங்களாம் பொறுப்பாக படிங்க.
படித்து முடிச்சு விட்டு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. எப்போ வேலைக்கு போகிறீங்களோ வேலை உங்களுக்கு தப்பிச்சுக்கலாம். மகரம் எப்பொழுதுமே வேலைக்கார பிளானட் சனி. வேலையில் சேர்றேங்க, நல்லா தீயாக வேலை செய்கிறேன், இது வரைக்கும் எனக்கு சம்பளம் சரியாக கொடுக்கல. ஏன்னா இவங்க மாணவர்களுக்கு முடிஞ்ச அடுத்தது வேலை தேடுறவங்க இந்த வேலை தான் இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு உள்ளார போயிருங்க. உள்ளார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, நான் இவ்வளோ நாளாக வேலை பார்த்தேன் சார், நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு அந்த அளவுக்கு சேலரி பேஸ் இல்லை அப்படிங்கும்பொழுது தயவுசெய்து மாற்றிக்கங்க. வேறு உங்களுடைய தொழிலை மாற்றிக்கங்க, வேறு வேலையை மாறுங்க, மாற்றி யோசிங்க. அதனால் தப்பு இல்லை. இப்போ ஏற்கனவே நல்ல விதமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அவங்களுக்கு இனிமேல் புதுசாக ஒரு இதை விட உயர்ந்த ஒரு சம்பள உயர்வுடன் கூடிய வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது, நாம் இவ்வளோ நாள் வேலை பார்த்தோம் சார், நிறைய வேலை செஞ்சு எல்லாம் முடிஞ்சது, இனியாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா தான், வாங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, அழகாக சொல்கிறேன் என்ன தொழில் செய்யலாம். தொழில் நிறைந்த திருப்பூரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதனால் தொழிலதிபர் எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கோம், எவ்வளோ தொழிலதிபர்கள் கீழே விழுந்தவங்களையும் பார்த்துருக்கோம். அதுக்கு ஜாதகத்தில் பிராப்தம் இருக்காங்கிறது பார்ப்போம். அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் தொழிலில் சிறக்கலாம். இதான் சார் எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கலான அஸ்ட்ராலஜி. ஆக தவறுகளை பழையன கழிதலும் புதியன புகுதலும். கடந்த காலத்தில் சனீஸ்வரன் உங்களுக்கு அதிக அற்புதமாக நல்ல ஒரு அனுபவங்களை கொடுத்து முடிஞ்சவரை இந்த உலகத்தில் யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிறத ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும், நல்ல வழிகாட்டும், உங்களை வளரச் செய்யும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.